செய்திகள். ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் வரை தமிழக மக்களின் பிரச்சனைகள் தீராது. கேப்டன் விஜயகாந்த் கருத்து. நீதிமன்றம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அண்ணா அறிவாலயத்தில் டெசோ மாநாடு. திமுக தலைவர் கருணாநிதி அறிவிப்பு. ₹35,000 கோடி கிரானைட் ஊழலை சிபிஐ விசாரிக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் வலியுறுத்தல். தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களை வறட்சி பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு நிதி உதவி கொடுக்க வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் வரை தமிழக மக்களின் பிரச்சனைகள் தீராது என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை கேப்டன் வழங்கி வருகிறார். கடந்த 10 நாட்களாக இதுவரை ₹2 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. 11வது நாளான இன்று திருவாரூர் தெற்கு வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு கைவினை கலைஞர்களுக்கு ₹20 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய கேப்டன் விஜயகாந்த் கைவினை கலைஞர்களுக்கு உதவி செய்வதில் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அதிமுக அரசு அமல்படுத்திய வரலாறு காணாத மின்வெட்டால் விவசாயம், தொழில்துறை ஆகியவை அடியோடு முடங்கியுள்ளதாகவும் கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக அரசின் ஆடு மாடு கொடுக்கும் திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2006 கலைஞர் சொன்னார், ஏழைகள் இருக்கும் வரை இலவசம் தொடரும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், கலைஞர் இருக்கும் வரை இந்த இலவசம் தொடரும். பணத்தேர்தல் நேரத்தில் இப்போ இப்ப அதிமுக ஜெயலலிதா ஆட்சியில் சொல்றாங்க, நாங்க 20 கிலோ அரிசி கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோம், கோழி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். என் மனைவியே சொன்னாங்க, எத்தனையோ கிராமப்புறத்தில் இன்னும் வாங்காம. ஆக இவங்களும் அதைத்தான் சொல்றாங்க, ஏழைகள் இருக்கும் வரை இலவசம் தொடரும். நான் சொல்றேன், ஜெயலலிதா இருக்கும் வரை இந்த இலவசம் ஏழைகள் தொடரத்தான் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு இதே வேலை, மக்களை ஏமாத்துற, எப்படியாவது சொல்லி ஏமாத்து. இந்த மாடு ஆடெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு அதிகாரி இருக்கு. என்னன்னா, நாங்க ஏத்துங்க, இப்ப விஜயகாந்த் வீட்டுக்கு ஒரு மாடு 325, பிரேமா வீட்டுக்கு ஒரு ஆடு 324 அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கிறோம். அப்ப என்ன ஆகும், இந்த நம்பர் தான் போடும், யாரு வீடு, அட்ரஸ் யாரோ அவங்களுக்கு, அதாவது நான் போடுற என் சொந்தக்காரங்க அட்ரஸ், பிரேமா போடுற சொந்தக்காரங்க அட்ரஸ் அவங்க போட்டுருவாங்க. திரும்ப இந்த ஆடை இப்படி கொடுத்தாரு, உனக்கு ₹100 கொடுப்பேன், திரும்ப ஆடை நம்ம மாடுக்கு ஒரு ₹200 இல்லை எப்படியோ ₹200 ₹300 கொடுத்துட்டு மாடை என்கிட்ட கொடுக்கும். ரைட்டுங்க போதும். உடனே ஏழைகளுக்கு கொடுத்து மாடை வாங்கி இந்த மாடை கொண்டு போய் வச்சுக்க அந்த அட்ரஸ்ல. அடுத்த ஊருக்கும் இதே வேலை, இதைத்தான் செய்றாங்க மக்கள். இந்த அண்ணா திராவிட கேட்டா, ஜெயலலிதா இருக்கும் வரை தமிழக மக்கள் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள் என்றும் கேப்டன் கூறினார். வங்கி கடன் வழங்குவதற்கு அதிமுக உறுப்பினர் அட்டை கேட்பதற்கு கண்டனம் தெரிவித்த கேப்டன், நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளை மதிக்காமல் அரசியல்வாதிகள் மிதிப்பதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கட்டப்பட்டது என்பதற்காக மருத்துவமனையை திறக்காமல் முடக்கி வைத்திருக்கும் ஜெயலலிதாவிற்கு கண்டனம் தெரிவித்த கேப்டன், மக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களை உடனடியாக திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். கௌரவம் பார்க்காமல் கர்நாடக, கேரள முதலமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் நிலவும் தண்ணீர் பிரச்சனைக்கு ஜெயலலிதா தீர்வு காண வேண்டும் என்றும் கேப்டன் வலியுறுத்தினார். திருவாரூருக்கு வரும் பொழுது ஏற்கனவே நான் 2006 பார்த்த மாதிரி தான் இப்பொழுது இந்த மாற்றம் இல்ல. ரோடு அப்படியே இருக்கு, டக 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 டக. நீடாமங்கலத்தான சுத்தம் மோசம், இன்னும் மோசம். நான் அப்ப
மகா முத்துக்குமாரோட வண்டி மாதிரி ஒன்று டிரைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். செல்வம்னு அவர் பேரு. நான் டிரைவர்னு சொன்னக்கா மன்னிக்கணும். அவர் பேரு செல்வம். அவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர் அப்படின்னாரு. அப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இருந்தார். அவர் பேரை நான் கேட்கல. கேட்கும்போது திருவாரூரை பத்தி அவர் அதை சொல்லிக்கிட்டு வர்றார். அப்ப தலைவரை, இது ஒண்ணுதான் தார் ரோடு, இந்த குறுக்கு சாலைன்னு இது வரைக்கும் நாங்க தார் ரோடையே பார்த்ததில்லை. எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துக்கிறோம். மக்களை ஏமாத்திக்கிட்டு நம்ம ஓட்டு மாத்திரம் வாங்குறது முக்கியமல்ல, அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்க போதும். நல்லது பண்ணா 7 ஜென்மத்துக்கு நீங்க தான் இருப்பீங்க. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1000 பாடின பாட்டுதான், நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லைங்கிறது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அவங்களுக்கு எண்ணங்கள் அந்த மாதிரி. நம்மளை தவிட்டா யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஏன் இல்லை மக்களே, போல 5 வருஷம் எல்லாரும் நான் ஒருத்தன் தான் சார். எல்லா கூட்டணி கட்சி நீங்க ஜெயிச்சில் இருக்கணும். கிட்டத்தட்ட சில இடங்கள்ல 11 பேர், சில இடத்துல 13 வருடம் முதலமைச்சராக இருந்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இந்த 11 வருஷம் கிட்டத்தட்ட 3 தடவை முதலமைச்சர் இருந்த வேறையா. அதாவது தொடர்ச்சியாக இருக்கலாம். இவங்க 5 வருஷம் 3 தொடர்ச்சியா இருந்ததில்லை. கான்ட்ராக்டுக்கு லஞ்சம் கேட்பதால் தொகுதி திட்டப் பணிகளை இதுவரை தொடங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தண்ணீர் இல்லாததால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த கேப்டன், குறுவை சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். மேலும் ஈமு கோழி மோசடிக்கு அதிகாரிகளும் உடந்தை என்று குற்றம் சாட்டிய கேப்டன், சோதனை சாவடிகளில் அதிக அளவில் ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். திருவாரூருக்கு வரும் பொழுது ஏற்கனவே நான் 2006 பார்த்த மாதிரி தான் இப்பொழுது இருக்கு. எந்த மாற்றம் இல்ல. ரோடு அப்படியே இருக்கு. டக 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 டக. நீடாமங்கலத்தான சுத்தம் மோசம், இன்னும் மோசம். நான் அப்ப மகா முத்துக்குமாரோட வண்டி மாதிரி ஒன்று டிரைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். செல்வம்னு அவர் பேரு. நான் டிரைவர்னு சொன்னக்கா மன்னிக்கணும். அவர் பேரு செல்வம். அவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர் அப்படின்னாரு. அப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இருந்தார். அவர் பேரை நான் கேட்கல. கேட்கும்போது திருவாரூரை பத்தி அவர் அதை சொல்லிக்கிட்டு வர்றார். அப்ப தலைவரை, இது ஒண்ணுதான் தார் ரோடு, இந்த குறுக்கு சாலைன்னு இது வரைக்கும் நாங்க தார் ரோடையே பார்த்ததில்லை. எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துக்கிறோம். மக்களை ஏமாத்திக்கிட்டு நம்ம ஓட்டு மாத்திரம் வாங்குறது முக்கியமல்ல, அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்க போதும். நல்லது பண்ணா 7 ஜென்மத்துக்கு நீங்க தான் இருப்பீங்க. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1001 பாடின பாட்டுதான், நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லைங்கிறது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அவங்களுக்கு எண்ணங்கள் அந்த மாதிரி. நம்மளை தவிட்டா யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஏன் இல்லை மக்களே, போல 5 வருஷம் எல்லாரும் நான் ஒருத்தன் தான் சார். எல்லா கூட்டணி கட்சி நீங்க ஜெயிச்சில் இருக்கணும். கிட்டத்தட்ட சில இடங்கள்ல 11 பேர், சில இடத்துல 13 வருடம் முதலமைச்சராக இருந்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இந்த 11 வருஷம் கிட்டத்தட்ட 3 தடவை முதலமைச்சர் இருந்த வேறையா. அதாவது தொடர்ச்சியாக இருக்கலாம். இவங்க 5 வருஷம் 3 தொடர்ச்சியா இருந்ததில்லை. தொடர்ச்சியாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா அவருடைய சிந்தனை எப்பொழுதும் ஏழை மக்கள், ஏழை மக்கள், ஏழைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மனக்குழப்பத்தில் உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருவது உண்மைக்கு புறம்பானது என்றும், வரும் 2016 தேமுதிக சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் என்றும் கேப்டன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் தேமுதிக எம்எல்ஏ நல்லதம்பி, மாவட்ட செயலாளர் மகா முத்துக்குமார் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிரணியினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். டெசோ மாநாடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அண்ணா அறிவாலயத்தில் மாநாடு நடைபெறும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார்.
பந்தல் மற்றும் மேடை என்று பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் நாளை நடைபெறவுள்ள டெசோ மாநாட்டிற்கு சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானம் தயாராக காத்திருக்கிறது. ஆனால் டெசோ மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி இல்லை என்று மறுப்பு தெரிவித்து வருகிறது. டெசோ மாநாட்டிற்கு காவல்துறை விதித்திருக்கும் தடை உத்தரவை நீக்கி அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் அவசர மனு ஒன்றை திமுக இன்று தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நீதிபதி பால் வசந்தகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாநாட்டின் போது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதாகவும் 1,00,000 பேர் கூடுவதால் போக்குவரத்து இடையூறு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். ஆனால் இந்த மாநாட்டிற்கு 2,500 அழைப்பிதழ்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் 8,000க்கும் குறைவானவர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள் என்றும் திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறினார். மாநாட்டை முடக்க அரசு சதி செய்வதாகவும் திமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கு தலைமை நீதிபதி பெஞ்ச் முன்னிலையில் நிலுவையில் இருப்பதால் தான் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்தார். மேலும் இந்த ஆவணங்கள் மற்றும் வழக்கு சாராம்சத்தை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். டெசோ மாநாட்டுக்கு தடை பிறப்பித்த கமிஷனரின் உத்தரவை எதிர்த்து அந்த உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இதை விசாரித்த நீதிபதி ஏற்கனவே டெசோ மாநாட்டுக்கு எதிராக இரு நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றம் விசாரித்தது. ஆகவே இதை ஒரு தனி நீதிபதி விசாரிக்க முடியாது. இதை இரு நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் தான் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார். ஆகவே உடனடியாக இந்த வழக்கினை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி இரு நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு நீதிமன்றத்தை கான்ஸ்டிடியூட் செய்ய உத்தரவு போட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் டெசோ குறித்து சிறப்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது எந்த முடிவையும் அறிவிக்காமல் நாளை 12 மணிக்கு இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் அமர்வு தெரிவித்தது. இதனிடையே டெசோ மாநாடு நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோபாலபுரத்தில் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேராசிரியர் அன்பழகன், மு.க. ஸ்டாலின், T.R. பாலு, துரைமுருகன், பொன்முடி, கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெசோ மாநாடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அண்ணா அறிவாலயத்தில் மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். டெசோ மாநாட்டில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் தொடர்பான கருத்தரங்கம் சென்னை அக்காடு ஹோட்டலில் காலை 10 மணியளவில் நடைபெறும் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு கலைஞர் அரங்கில் தலைவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டெசோ மாநாடு தொடர்பான விளக்க பொதுக்கூட்டங்கள் வரும் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்றும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு நடந்துள்ள கிரானைட் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கிரானைட் குவாரிகளில் நடந்துள்ள ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மதுரை ஜான்சி ராணி பூங்கா அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இதில் கலந்து கொண்டு பேசிய மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு நடந்துள்ள கிரானைட் குவாரி ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் வரி ஏய்ப்புக்கு காரணமான தனியார் குவாரி நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு புறம்போக்கு நிலத்தில், கண்மாய்களில், கால்வாய்களில் சட்டத்துக்கு விரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்து அவர்கள் ஏற்றுமதி செய்ததன் மூலம் முன்னாள் மாவட்ட ஆட்சியருடைய அவருடைய மதிப்பீட்டின்படியே கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு மேல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மதுரை மாநகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவகாரத்தில் சம்பந்த